விக்ரம் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணும் இல்ல, இந்த கௌரவ தோற்றத்தில் சூர்யான்னு வரும். பிளாஸ்டுங்க, தேட்டரே பிளாஸ்ட். இந்த படம் விக்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாரு லோகேஷ், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. எதனால படம் இன்னைக்கு வரையும் பேசுறாங்க தெரியுமா? கடைசியில வருவார் இருப்பாருங்க ரோலெக்ஸ், சதற விட்டுருப்பாங்க. ஸ்கிரீனு தெரிதான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த மனுஷனால மட்டும் தான் நடிக்க முடியும். ஒரு செகண்ட்ல முடிச்சு விட்டு போயிட்டாரு மேல உள்ள ஆவரேஜ் படம்லாம். அதுல எதற்கும் எல்லாமே முழுங்கிட்டு போயிட்டாரு. நான் சொன்னேன் ஒரே அடி தான் கம்பேக் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துல மேட்ரு முடிச்சிட்டாரு. வந்து ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர் உங்களுக்கு தான் தெரியாது கிடையாது. அப்படி ஒரு அல்டிமேட்டான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. அது பயங்கரமா இருக்கு. இன்ன வரையுமே அந்த படத்தை பத்தி ரோலெக்ஸ் கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா அந்த படத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. ட்ரக்ஸ் 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 இது பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர் வந்து ஹைப் ஏத்திட்டு அந்த இதுல வந்து விக்ரம் படத்துல இருக்கிற இந்த கிளைமேக்ஸ் சொல்றேன். அதுல கமல் சாரும் அப்படியே சூர்யா சாரும் அப்படியே போகும்போது ஒரு மேட்ரு வரும் பாருங்க, அதுல உடைச்சவங்க தான். இன்னும் அதுக்கு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கு. விக்ரம் எல்லாம் நீங்க வந்து லேப்டாப்ல யாராவது வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா கொண்டு போய் அந்த கர்சரை நவுத்தி என்ன பண்ணுவாங்க, ரோலெக்ஸ் கேரக்டர்ல வச்சுதான் படமே பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும் விக்ரம்லாம். இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கங்குவா. இது வந்து ஒரு 2-3 வருஷம் எனக்கெல்லாம் வந்து கங்குவா ரொம்ப பிடிக்கும். 2-3 வருஷம் ஒரு மனுஷன் இந்த படத்துக்காகவே மெனக்கெட்டு தன்னையே அர்ப்பணிச்சு இதுக்காகவே இறங்கி ரொம்ப சின்சியரா உழைக்கிறாரு. அவர் உழைக்க என்ன ஆகுது, ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து பயங்கர சந்தோஷம். தலைவா என்ன ஏன் இவ்வளவு உழைக்கிறீங்க, போதும் நிறைய பண்ணிட்டீங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டீங்க, ஏன் அப்படின்னு கேட்டப்ப இல்ல நான் பண்ணுவேன்ட்டு 2.5 வருஷமும் ஒரே படத்துக்கு 2.5 வருஷம் செலவு பண்றாரு. ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து இது நிறைய இது பண்ண போகுது. இவர் பண்றதை பார்த்துட்டு இந்த யூடியூப்ல உள்ள ஒரு சில தயாரிப்பாளர் இருக்கட்டும், அதுக்கான நிர்வாகிகள் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த படம் வந்து நிறைய அடிக்க போகுது, நிறைய வசூல் பண்ண போகுது, அப்படி இப்படின்னு அந்த படத்தை ரொம்ப ஹைப் ஏற்றிட்டாங்க. இவங்க ஹைப் ஏத்த ஒரு யூடியூப் வீடியோல அந்த கங்குவா பத்தின ஹைப் ஏத்தி பேசினா போதும், இந்த படம் நிச்சயமா 1000 கோடி அடிக்கும், 200 கோடி அடிக்கும், 300 கோடி அடிக்கும்னு எவன் பேசினாலும் அந்த வீடியோவுடைய வியூஸ் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கு மேல ஏறும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப் வாய்ந்த ஒரே படம் வந்து கங்குவா தான். அப்படிப்பட்ட ஒரு படம். அந்த மாதிரி படத்தை இப்ப ரிலீஸ் ஆகுது. நாங்களாம் என்ன பண்றோம், பிராட்வே சினிமாஸ்க்கு இங்க இருந்து ஒரு டிக்கெட் 700 கொடுத்து எல்லாம் போய் பாக்குறோம். ஏன்னா இதுவரையும் நம்ம கத்திட்டு பார்த்துட்டோம். கங்குவா மாதிரியான ஒரு எபிக் பிலிம் ரிலீஸ் ஆகாததுக்கு முன்னாடி எபிக் பிலிம் கொண்டு போய் அங்கதான் பார்க்கணும், எபிக் சீன்ல பார்க்கணும். பார்த்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்து எதனால சரியில்லை அப்படின்னு ஒரு ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. வெளில போய் பார்த்தா யூடியூப்ல இருந்து விட்டு கிளிக்கிறாங்க பயங்கரமா. ஐயோ போயிடுச்சுடா, விட்டுச்சு உட்கார வச்சுட்டாங்க. 2.5 வருஷம் வேற எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. 2.5 வருஷத்துல நான் 3 படம் பண்ணிடலாமே அப்படின்ட்டு அண்ணனு வந்து முதல்ல அவரு எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாரு, சூர்யான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாரு, நம்ம ஃபேன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நடிப்பை கொட்டி அந்த படத்தை நீங்க லைட்டா பார்க்கலாம் அப்படின்னா அது சூர்யா அண்ணா மட்டும்தான் அப்படி தாங்கி பிடிச்சிட்டே போயிட்டு இருப்பாரு கங்குவாவை. அப்படிப்பட்ட ஒரு கதை அது. கதையில ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற கேப்ல வந்து முதல்ல அவரு தேத்திக்கிட்டு அவர் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சு அந்த படத்தை அப்படியே தள்ளிட்டு பாத்தீங்கன்னா மே 1 ரெட்ரோக்கு வந்து அதே ஹைப்பு, அந்த கங்குவாவுக்கு குறையாத ஹைப்பு மீண்டும் ஏஞ்சி வந்தாருங்க. ஏஞ்சி வந்து அந்த நடிப்பு, அந்த அதாவது கங்குவா ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சு அப்படி போயிட்டு இருக்கிற கேப்ல தான் வந்து ரெட்ரோ படம் நடிச்சுட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு அவர் மேல விமர்சனம் வச்சிருந்து அதை அவர் ஏத்துக்கிட்டு அதை அங்கேயே டிராப் பண்ணிட்டு அது ரெட்ரோ நடிச்சு ஏறி வந்திருக்கிறாரு. ஒரு விஷயமும் தான் இந்த மாதிரி தான் நம்ம ஃபேன் பாய் ஆகிறதுக்கான காரணம் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். அது மட்டும்தான் நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரு சொன்ன விஷயங்கள் ஒரு பேட்டியில ஒண்ணு சொல்றாருன்னா டக்குன்னு மண்டையில போய் நிக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம். அதை பத்தி யார் என்ன சொன்னாலுமே அடிதான், என்ன அப்படி பேசலாம் அப்படிங்கிறது மாதிரி மண்டைக்கு ஏறிடும். ஏன்னா நீங்க என்ன வேணா பேசி, என்னை பத்தி என்ன பேசி, ஆனா என் தலைமுறை பேசாத அப்படிங்கிற மாதிரி ஒரே திங்கிங்ல தான் இருக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு டைஹார்ட் ஃபேன் தான் நாங்க தான். இந்த மாதிரி ரெட்ரோ வரப்ப வந்து பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு, அப்பா சூப்பர் நல்லா இருக்கு அப்படிங்கறது மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த ரெட்ரோ. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் நடக்குது, கொஞ்சம் கேப் வருது. கேப்புக்கு அப்புறம் வந்து சரி ரெட்ரோ பண்ணிட்டாரு கருப்பு. ஆர்ஜே பாலாஜி வந்து குக்கிங் பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு கங்குவாவுடைய ஆடியன்ஸ் சொல்லியிருப்பாரு. எல்லாரும் மரண வெயிட்டிங்ல இருக்கும். கருப்பு பாத்தீங்கன்னா வருது, என்ன காடு ஒன்றும் புரியல. ஆனா ட்ரெய்லர் எல்லாம் சூப்பரா இருக்கு. சாய் அபியங்கர் வந்திருக்காரு புதுசா அப்படின்னு பார்த்தா மியூசிக் எல்லாம் பட்டை கிளப்புது. படம் சொன்ன மாதிரியே பிளாக் பஸ்ட் பயங்கரமா ஆயிடுச்சு.
தலைவன் கடைசியில ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்கான், பயங்கரமா ஆடி இருக்கிறாரு. இன்ன வரையுமே இந்த கதைக்கு இவரு தான் செட் ஆவாரு அப்படின்னு பொருந்தி வச்ச மாதிரி இருக்கும் இந்த கருப்பு. இந்த மாதிரி ஒரு ஹைப்ல வந்து எங்களுடைய இது வந்து நிக்குது. ஸோ கருப்புக்கு அப்புறம் விஸ்வநாதன் சன்ஸ் இதெல்லாம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஒரு ஃபேன் பாயா பாத்தீங்கன்னா இந்த பீக் டயத்துல நம்ம இப்படி எப்படி பார்த்துருவோம், 2005 இப்படியே 2010 வரையும் வரும். இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு அப்படியே பிடிச்சி போய் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு பாத்தீங்களா, இது எப்ப பார்க்க ஆரம்பிப்போம்னு பாத்தீங்கன்னா 2010 தான். இந்த காக்க காக்க பிதாம்பகனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன் பார்த்து வச்சிருப்போம். அப்போதைக்கு இந்த ஃபேன் பாய், முக்கிய ஃபேன் பாயே கொஞ்சம் கொஞ்சம் சீன், ஆனா ஃபுல்லா மண்டியில ஏறாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து உள்ள படம்லாம் பார்க்கறோம். இந்த மாதிரி படம் பார்த்து அப்பா பார்த்தாச்சுரா அப்படின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த மைண்ட்ல கிரியேட் ஆயிடும். அப்படி ஒரு ஒரு ஃபேன் பாயா கிரியேட் ஆகி வந்து ஒரு ஃபுல்லா நம்ம அப்பா சூப்பர்பா தலைவன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா தனித்துவமா இருக்கும். ஒரு காலேஜ்ல ஒரு 10 பேர் இருந்தாங்க விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னா 5 பேர் இருந்தாலும் விட்டு கொடுக்காம பேசுவோம். ஒத்தைக்கு ஒத்த இந்தா வாடா யாரு பெருசுன்னு பாக்குறோம்டா, இது இப்படி, இந்த படம் இப்படி, இந்த படம் இப்படின்னு அடிச்சு பேசுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கருப்பு பாத்தீங்கன்னா 200 கோடிக்கு மேல 300 கோடிக்கு மேல ஓடிடியோட அப்படிங்கிறாங்க. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ வசூல்லையும் ஓகே ஒட்டிச்சு. நான் அப்பயே சொன்ன மாதிரிதான், ஒரு படம் அட்டு ஃபிளாப் அப்படின்னா அடுத்த படம் கம்பேக் கொடுத்து எங்கேயோ போயிடுவாரு மனுஷன். டக்குன்னு அதில் தோண்டு உட்காராம. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிற போறப்ப இந்த பேனர் வைக்கிறப்ப இந்த முதல் நாள் இந்த வீட்டுல இருந்து கிளம்பி அலாரம் வச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப பிடிச்சி போயிடும். எப்படா அது நடக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் டே ஏஞ்சி போய் கத்தணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அந்த கேங்ல உள்ள எல்லாருமே அந்த சூர்யா ஃபேன்ஸா போய் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது அப்பா ஏஞ்சின்னு கத்துறோம், பிளாஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இப்போ தியேட்டர் இப்போ முதல் ஷோன்னு வச்சுக்கோங்களேன். சூர்யானா படம் இப்படி நிறைய இருக்கு. 5 ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாள் இப்படி இருக்கும். இப்போ அலாரம் வச்சு ஏந்திரிச்சு மொத்த ஆளா போய் நின்று டிக்கெட்லாம் எடுத்து போய் அங்க உட்காந்துட்டு அந்த சென்சார் போர்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் திருப்பதி பிரதர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மியூசிக் ஒன்று வருங்க. பயங்கரமா இருக்குங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஏஞ்சிட்டு கத்தி அதுல உள்ள சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும். அது ஈகிள் மாதிரி வரும் பாருங்க அஞ்சான்ல, அப்படி இருக்கும். இவன் மறுபடியும் அஞ்சான் பேசுறான் அப்படின்னா ஃபேன் பிகம் டைஹார்ட் ஃபேன், வேற ஒண்ணுமே கிடையாது. டைஹார்ட் ஃபேன் ஆனது அஞ்சான் மட்டும்தான். ஸோ அதான் பர்சனல் ஃபேவரெட். இன்னைக்கு ஏன் நம்ம இவ்வளவு பெரிய வீடியோ கன்வெர்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சூர்யா அண்ணா தான் நமக்கு எல்லாமே. என்னைய பொறுத்தவரையும் நம்ம லைஃப்ல ஒரு ஜேர்னி இவர் பார்த்து நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் தெரியுமா, அதுக்கு மட்டும்தான். ஸோ அவருக்கு இன்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். அந்த மனுஷன் நல்லா இருந்தாதான் நம்ம எல்லாமே அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா இவரை பார்த்து நம்ம ஒரு கட்டத்திலையும் வளர்றோம் பார்த்தீங்களா, அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர். ஸோ என்னைக்குமே அவர் தான் நமக்கு எல்லாமே. ஸோ எல்லா ஒரு ஃபேன் பாய்க்கும் நம்ம இந்த வீடியோ கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பண்ணோம். ஸோ ஹாப்பி பர்த்டே சூர்யா அண்ணா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.